பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா ராஜிக்கு கால் பண்றாங்க. ராஜியும் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு எங்கே போயிருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கக்கா போயிருந்தீங்க? நான் மயிலக்காவோட வீட்டுக்கு போயிருந்தேன். மயிலக்காவோ ஒரு பக்கம் பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்கு, இன்னொரு பக்கம் அவங்க செஞ்ச வேலையெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு அந்த அளவுக்கு கோபமாகவும் இருக்குன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம நம்மளுடைய மனசு அப்படி இருக்குக்கா, இவங்களை இப்படி நினைக்கிறோமேன்னு சொல்லிட்டு. ஆனால் மயிலக்கா எந்த அளவுக்கு கிரிமினல், இப்போ மாமா கூட அவ்வளோ புலம்பிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்க இப்படி எல்லாம் நடந்திருக்காங்க, அதை நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கையை எப்படியாச்சும் சரி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது முடியாதுக்கான்னு சொல்லி ராஜி சொல்றாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா சரவணன் மாமா மயிலக்காவை விவாகரத்து பண்ண போறாராம், அதுக்கான டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன எடுத்தோ கவுத்தோன்னு எதுவும் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, நான் சரவணன் மாமா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுக்கா, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. இப்ப மீனா என்ன செய்ய போறாங்க? செந்தில் சொல்ற பேச்சையும் மீறி எப்படியாவது மயிலையும் சரவணனும் ஒன்று சேர்க்க போராடுவாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.